அதிமுக அம்மா அணியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் திங்கட்கிழமை அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ராஜா அழைப்பில் இருக்கிறார். அவரிடம் நேரடியாக கேட்கலாம். ராஜா, இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கான காரணம் என்ன? இப்போ இந்த கூட்டம் நடத்துவதற்கான தேவை என்ன இருக்கிறது? ராஜா, அதிமுக அம்மா அணியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 29ஆம் தேதி, அதாவது வரும் 29ஆம் தேதி காலை, திங்கட்கிழமை காலை 11:30 மணி அளவில் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்டங்கள், அதாவது அஇஅதிமுகவின் சார்பாக 50 மாவட்டங்கள் உள்ளன. அந்த 50 மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக, அதிமுகவின் தலைமை கழக நிர்வாகிகள், அதே போல அனைத்து அமைச்சர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். 29ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு இந்த கூட்டம் தொடங்குகிறது. அதாவது பல்வேறு பரபரப்பான சூழல் இது. பல்வேறு முக்கியமான பிரச்சனைகள் குறித்து இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. ஏற்கனவே ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின வகுப்பை சேர்ந்த எம்எல்ஏக்கள் தற்சமயம் போர்க்கொடி தூக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவர்கள் அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் கேட்பதாக கூறப்படுகிறது. அதே போல் ஏற்கனவே 3 அமைச்சர்கள், அதாவது தற்போது எம்எல்ஏக்களாக உள்ள செந்தில் பாலாஜி மற்றும் பழனியப்பன், தோப்பு என்டி வெங்கடாசலம் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் மொத்தம் ஒரு 8 பேர் கடந்த வாரம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து அப்போது ஒரு மனு கொடுத்தனர். அந்த மனுவில் உடனடியாக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும், அதே போல் தொகுதி பிரச்சனைகள் இன்னும் சரியாக தீர்க்கப்படவில்லை என்பது குறித்த புகார்கள் தெரிவித்ததாக தெரிகிறது. இந்த சூழலில் தான் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் தற்போது கூட்டப்படுகிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. தற்போது ஏற்பட்டுள்ள இந்த நிலையை குறித்து விவாதிப்பதற்காக தான். அதற்கு அடுத்தபடியாக இன்னும் 2 வார காலத்தில் சட்டப்பேரவை கூட இருக்கிறது. மானிய கோரிக்கை மீதான விவாத கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. இந்த சூழலில் அது குறித்தும் இந்த கூட்டத்தில், ஏனென்றால் அதில் ஒவ்வொரு மானிய கோரிக்கையின் மீதும் விவாதத்தின் இறுதியில் வாக்களிக்க வேண்டும். அது குறித்தும் அதில் ஏதாவது சிக்கல் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இந்த கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது. அதாவது 29ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 11:30 மணி அளவில் அஇஅதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில், ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கூட்டம் தொடங்குகிறது.